Hi guys, welcome to our channel. Today we are seeing Bed War. Bed War நான் என்னமோ புதுசாக பெட் வார்க்குன்னு SMP போட்டாங்க. நான் எப்பயுமே லைஃப் போட்டில் தான் நான் பெட் வார் போட்டு விளையாடுவேன். இன்றைக்கின்னு பார்த்து அப்படி பண்ணிட்டாங்க. கேம்குள்ளே வந்துட்டோம். பெட் வார் SMP என்னடா இது வந்துச்சு. ஓகே கைஸ் வந்துட்டோம் பெட் வார்க்கு. என்னடா இது எப்படி இருக்கு கைஸ் மைனஸ் மாதிரி இல்லையே. லோடிங் சர்வர் என்னடா என் கேரக்டரை மாற்றிட்டீங்க. உங்கள் கேரக்டர் மாற்றிட்டாங்க. சரி பரவாயில்ல விளையாடுவோம். பெட் வார் உண்மையாகவே இது எனக்கு என்ன டேய் டேய் என்னதுடா அது இப்படி மாற்றிட்டீங்க. சரி ஒரு கேமில் தான். ஓகே ஓகே கைஸ் ஓகே ஸ்டார்ட்னா பெட் வார் டீம். எனக்கு டீம் இல்லைடா போடா. டீமை கிரியேட் பண்ண சொல்கிறாங்களே. இவனோட ஆர்மர் இருக்குடா இருக்கான். ஆர்மர் இருக்கா இல்லையே கொடுத்துரும். ஹே தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ். இந்த நம்ம ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஃபேனாக இருக்க சான்ஸ் இல்லைடா நம்மளுக்கு. ஏன் என்ன எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ். அவங்க அவன் நம்ம டீம்மேட்டாக வச்சுக்கலாம். அவன் ஃபோட்டோ போட்டா நம்மளுக்கான் மிடிப்பா ஆரம்பிச்சிருக்கான் கொடுத்து. அவன் கொடுத்த ஆரம்பது சூப்பர். எனக்கு தெரிஞ்சது ஒரு புது ஃப்ரெண்டு வச்சுட்டான். ஓகே கைஸ் வந்துட்டோம். எங்கே இது பெட் வார்னு சொன்னீங்க என்னமோ வந்துச்சு. டேய் ஏமாத்தாதீங்கடா பெட் வார்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கடா. நல்ல வேலை நம்மளுக்கு யாரோ சாரி கொடுத்துட்டான். யாருன்னே தெரியல எனக்கு. அந்த டையா இல்லான்னு நினைக்கிறேன். டையாவை பண்ண தம்பி பாய் பாய். யார் ஏங்கன்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளே டையா எழுத நினச்சிட்டியா. ஜம்ப் போட்டேன். படா இதெல்லாம் வேஸ்ட் இந்த கேம் விட்டுங்க. பெட் வாரே போச்சு. ஸ்லைட் போட்டே போட்டான். லைஃப் நான் லைஃப் போட்டில் வரேன். ஏமாத்தினான். ஐயோ ஓகே எல்லாம் தடவை பிஎம் திக்கிட்டு இருக்கேன். லைஃப் போட் கீழே இருக்கு. விளையாடு நான் காலியாக நான் வாட்டி நீ விளையாடு. யார் சரி கைஸ் லைஃப் போட் பண்ணிட்டோம். எஸ் வந்துடுச்சு. வீடியோ போட்டுருந்தோம். என்ன போடலாம். சர்வைவல் கேம் கன்ஃபார்ம் நான் போட மாட்டேன். எனக்கு ஸ்கை வார் எனக்கு பெட் வார். நான் ஸ்கை வார் தான் நிறையா விளையாடுவேன். பெட் வார் அளவுக்கு விளையாட மாட்டேன். ஸ்கை வாரே போட்டுருவேன். ஸ்கை வார் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஸ்கை வாரே போடுவேன். டீமை நம்மளுக்கு எவன் டீம் அப்செட் கொடுமா. ஓகே கமாண்ட் லெட்ஸ் டு திஸ். வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்டோனை. தான் போடுவோம். ஆர்மர் இருக்குது, செஸ்ட் ட்ரெஸ் இருக்குது. ஓகே
பக்கத்தில் ஐலாண்ட் இருக்குது. இங்கேயும் ஒரு ஷிப் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் பூட்ஸ் இருக்குது. பூட்ஸ் ஷிப் பண்ணிட்டு இதான் நம்மளோட ஆக்ஸ் தான் நம்மளோட வெப்பன் போல. ஓகே அங்கே ஒரு ஷிஃப்ட். ஓகே கைஸ், இன்னும் ஷிஃப்ட்டு. இங்கே நிறைய ஆக்ஸ் இருக்குது கைஸ். கேன்சர் ஒன்றும் இல்லை. வாங்க சாப்பிட முடியலையா? ஓகே ஓகே. கேப்டர்ஸ் என்னடா டேமேஜ் இருக்குது. ஓகே நம்ம ரிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐம் கமிங் ப்ரோ. ஆனால் நம்மக்கிட்ட என்ட்ரு ப்ரோடு இல்லை. இதுக்கு நான் பிரேக் பட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன அந்த சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே எனக்கு பழகிடுச்சுடா. ஜாய்ஸ்டிக் ஆக்சுவலாக இப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். கைஸ் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் அடிக்க. 5 players தான் அதுக்குள்ள. அதில் நான் ஒன்று வேறு. நான் வச்சு தள்ளி விட்டுற போகிறான். சரிங்க. யாரும் கொண்டுட்டாங்க போல. டைமண்ட் நம்மளுக்கு தேவைப்படாதுடா. டைமண்ட் தேவைப்படும். டைமண்ட் வச்சு என்னடா பண்ண போகிற? ஒரு ஸ்பியர் செய்யலாம். ஸ்பியர் உங்களுக்கு கரெக்டாக. ஆனால் ஸ்பியர் பண்ணி எதுவும் அதுக்குள்ளே கோல்டு இருக்குன்னு தெரியல. 4 player. ஐயோ நம்ம அயன் ஆக்ஸ் பண்ணிக்கலாமா? அயன் சார் பண்ணிக்கலாம். அதாச்சும் கொஞ்சம் பவராக இருக்கும். டெம்பிளுக்கே போகலாம். ஒரு எப்படி தான் சரி என்னாச்சு? கிராஃப்டிங் டேபிள் எவனுமே வரக்கூடாது. பிளாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் இது பெட் வாரா? என்னடா நினச்சப்ப அவன் கை bed- ஓடுறா இது. ஏன் கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணல? ஓ ஃபுட்டு அங்கேயே வச்சுட்டாங்கண்ணா. இங்கே தான் ஃபுட்டு வச்சேன். இன்ஸ்டன்ட் அவைன் பண்ணிடுச்சு. wood வந்துச்சு. 23 wood. wood 92 இதே போதும். இல்லை ஓகே இன்னும் பண்ண முடியும் போல. இன்னும் பண்ண முடியும் ஆனால் போதும். ஓகே ஸ்டிக். ஓகே கிராஃப்டிங் டேபிள். ஓகே 999 ஸ்லாப்ஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே அன்சால் பண்ணியாச்சு. இது ஏதோ 6 டேமேஜ். எவனுமே தாங்க மாட்டோம் நம்ம அடியை. ஐயோ என்சாண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கும். சான்சிங் டேபிள் இல்லை. Enchanting அங்கே table டைமண்ட் இருக்கு. ஐம் டைட் ப்ரோ. நான் ரீஸ்பான் ஆகிட்டான். நான் சரியா சொல்லு. நான் இன்னும் டையாவே ஆகலை இந்த இந்த மேட்ச் முடிஞ்சாச்சு. அந்த மேட்ச்சில் நான் டையா ஒன்றுமே. நான் கீழே விளையாடாம எனக்கு இது எதுவும் ஆகலை. பெட்டு என்னடா முடிஞ்சிச்சு மேட்ச்சு? நான் நான் ஜெயிச்சிட்டேன். சொல்லுவேன் நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஏன்ட்டு நான் அடுத்தது பெட் வார் விளையாண்டதே அப்படின்னா. பெட் வாரே இல்லைடா. இது ஃபஸ்ட்டு ஸ்கை வார்டா. நீ ஸ்கை வார் விளையாண்டுருக்கடா. இல்லை ஜெயிச்சு ஏமாத்தான். Bye. 3 லேப்ல ஏதோ ஒரு டம்மிஸ் பண்ணிக்க வந்துட்டோம். யாரோ சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சாம்பியன்ஸ் அயன் பூட்ஸ் கிரீப்பர் ஃபேஸஸ் ராக்கெட் எலக்ட்ரா. சரி ஓகே. ஆனால் இந்த சவால் குயிக் பண்ணலாம். பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவைப்படாது. கிளிக் பண்ணுவோம். எலக்ட்ராவும் கிளிக் பண்ணிக்கலாமா? எலக்ட்ரா இப்போ போட்டால் வேஸ்ட்டு. கீழே வரும்போது போட்டுக்கலாம். எலக்ட்ரா ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்? என்ன நான் சும்மா பண்ணேன். என்னாச்சு? எலக்ட்ரா வேஸ்ட் பண்ணுறேன்டா. சாரிடா மன்னிச்சுக்கடா. சரி விடு. ஓகே
அவன்கிட்ட என்ன செஸ்ட் பிளேட் தான் தேவை. ப்ளீஸ் அப்புறம் நீ காசி நீ த்ரோ. நான் செஸ்ட் இருக்குமே. எனக்கு இன்னும் இது இல்லைடா. கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிளில் பிளாக்ஸில் எப்படி நான் அந்த பக்கம் போய் ஜெயிப்பேன்? தெரியலையே. எவனாச்சும் பிரிட்ஜ் கட்டி நீ காலியாக்கு வாங்கடா ப்ளீஸ். நீ காலியாக்குங்களா? கொஞ்சம் அடிக்க. வாடா ஹே ஐம் ஹியர் ப்ரோ. நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன் வாங்க ப்ரோ. 7 பிளேஸ் லெஃப்ட். வாங்கடா. பிளாக்ஸ்லடா என்கிட்ட. இந்த ப்ரோவை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். நம்மகிட்ட ஆப்ஸ் இருக்கா? அது இங்கே ஒரு இது ஜஸ்ட்டு பிளாக்ஸ் இருக்கு. ஒரு 20 பிளாக்ஸ் வச்சு இருக்கே. இது நம்ம போட்டிருக்க பூட்ஸ் எல்லவோ பாப்பது. ஃபெதர் ஃப்ளை உங்களுக்கு தேவைப்படாது. இது ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்பேன். ப்ரொடெக்ஷன் தான். ப்ரொடெக்ஷன் 1. இது என்சாண்டே இல்லைல்ல. இது என்னது? ஷார்ப்னஸ் 1. அதுக்கு நான் இதே எடுத்துப்பேன். இது எதுக்கு அவரு இதெல்லாம் ஷார்ப்னஸ் 1. டேமேஜ் என்ன காமிக்க மாட்டேங்குது. விட இன்ஸ்டண்ட்டாக மைண்ட் பண்ணிடுச்சு. சருகன்னு மைண்ட் அது. அங்கே ஒருத்தர் சண்டை போட்டு விட்டுருக்கான் போல. லாவா பக்கெட்டெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கு. வாங்கடா. சரிடா நானே பிரிட்ஜ் கட்டிக்கிறேன்டா. போங்கடா. ஒரு 20 பிளாக்ஸ் வச்சு நான் கட்டுறேன்டா. இப்போ பாருங்கடா. என்னாச்சு? நம்ம காம்பஸ் கொடுத்துருக்காங்க. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு காமிக்குமா? ஓகே வாடா. எனிமீஸ் எங்கே இருக்கான்? இப்போ இருக்கான். அந்த பக்கம் போகணும். தெரியல. இந்த காம்பஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார்கிட்ட ஆரோ அடிச்சிருவாங்க. நம்மக்கிட்ட ஆரோ தான்டா இருக்கு. ஆனால் பவு இல்லைடா. பவு தான் அடிக்கலாம். ஆனால் மற்றவங்கிட்ட பவு அடிச்சிடும் வைக்கிறோம். எனக்கும் தெரியாதா? எனக்கு டையாவே இல்லையே. ஐயோ பிளாக்ஸ் இல்லை. இந்த ராக்கெட் வச்சாச்சு நான் பறந்துருப்பேன். வேஸ்ட் பண்ணிட்டேன் ராக்கெட்டை. ப்ரோ 4 பேர் இருக்கீங்களே. யாராச்சும் வந்து வாங்க ப்ரோ. வந்து அடிங்க ப்ரோ. அப்போ பார்த்துக்கிறேன்டா உங்களை. வாங்கடா ப்ளீஸ்டா. வர மாட்டேங்கிறாங்கண்ணா. அப்போ வேறு ஏதாச்சும் பிளாக்ஸ் இருக்கான்னு போய் பாருங்க. ஆனால் இது இருக்கு. அதான் இது கூட என்ன இருக்குன்னு பார்க்க. ஓப்பன் பிளாக்ஸ் 17 பிளாக்ஸ் வச்சு நான் என்ன பண்ணேன்? போக முடியும்னு சொல்கிறேன். போதும். அது போதும் நமக்கு. கீழே வந்துட்டான். 2 பிளேயர். ஐயோ அதில் நான் ஒன்றாச்சு. இது எங்கே இருந்தீங்கன்னா வந்துடுங்கடா ப்ளீஸ்டா. இப்போ நம்ம அவன் நம்மளை நோக்கி தான் வருவான். கெத்தா சீக்கிரட்டாக போயிடலாம். அவன் எவ்வளோ பிளேயராக இருப்பான். எனக்கு என்னடா தெரியும். சொல்கிற பிளேயராக இருக்க சான்ஸ் இருக்குடா. ஈஸியாக உங்கள் ஆளியாக்கிடுவான் நம்மளை. நான் சொல்கிறேன். நான் எங்கே இருக்கான்? இந்த மேட்ச்சில் நான் சொல்கிறேன் அவுட்டு. நான் இந்த மேட்ச்சில் நானே சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் நான் அவுட்டு. ஐயோ எப்படி நான் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. அதனால் நான் போய் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜெஸ்ட்லேருந்து நான் ரிஸ்க் எடுக்க கன்ஃபார்ம் விரும்பலைண்ணா. ஐயோ பொறுமையா தெய்வம் வேறு நடுவில் பிளாக் வச்சுக்கிட்டு இருக்கானே. க்ரௌச் பண்ணிக்கலாம். இப்போ தான் எதுவும் ஆகாது. ஓகே லெட்ஸ் டு திஸ். எவன்டா நடுவில் ஓட்ட போட்டு வச்சேன்? எவன்டா ஓட்ட போட்டான்? கீழே வந்துருப்பேன். என்சாண்டட் டேபிள். ஆனால் ஓட்ட 2 பிளாக்ஸ் இருக்குது. இங்கேருந்து பண்ண முடியுமா? அது நம்ம என்சாண்ட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ் பத்தில் லேப்பஸ் இல்லையாடா கிட்ட? இல்லை அது ஜஸ்ட்டில் இருக்கும்.
அது சிஸ்டம் நம்ம பின்னாடி ஃபஸ்ட் இதில் வச்சுக்கலாம். லெவஸ் நோ ஸ்னோ பால்ஸ் இருக்கு. பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் கன்ஃபார்ம் இதை போடுங்க. இது தூக்கி போடுங்க. எது பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷனு? வாட்டர் பக்கெட்டு கிளட்ஜுக்கு தேவைப்படுது. இது மெயின் இதுதான். இது தேவைப்படாது. நாங்கள் ஒன்று இருக்கு. இது தேவைப்படாது. என்னடா இது ஏதாச்சும் நல்லா தான் கொடுப்பீங்கன்னு பார்த்தா டனியாக கொடுக்குறீங்க. எல்லாம் இந்த வாட்டர் பக்கெட் மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்குது. போர் அடிக்குதுடா எனக்கு. நான் வேண்டாம் ஜாலியாக இருக்கு. ஓ யாரா பண்ணது இது? எவன்டா இந்த வேலையை பார்த்து வச்சான்? தரல 2 பிளேயர் தானே இருக்கீங்க. வந்து நானே கீழே வந்து டயர்டுறேன். அவன்கிட்ட சாண்டியன் கோல் இருந்தாச்சு காப்பாற்றுவேன். எவனாச்சும் வந்து காப்பாற்றுங்கடாச்சு. எவனாச்சும் வந்து சண்டை போடுங்கடா என் கூட. அவனும் ஒழிச்சிக்கிட்டான் போல இந்த மாதிரி பயந்தான் கொள்ளியாட்டம். இது நான் 10 ஃபைன் பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்? விஆர் இருக்குல்ல, அது விஆரா இல்லை இப்போ தான் கிடச்சிச்சுல. அது எங்கே என்ன சிக்னல் கிடைக்கும்ல. இதுக்கு தாண்டா தேடிட்டு இருந்தேன். கிடச்சிச்சு. என்ன சாண்டனு? அதெல்லாம் விடு. நம்மளுக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் ஒரு ஸ்டோன் சாரம் கிடச்சிச்சு. ஸ்டோன்ஸ் அதெல்லாம் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இது தேவைடா. ஐயோ எனக்கு ஸ்டிக்ஸ் வேணும். ஒரு லாக் இருக்கு என்கிட்ட. இதை மைண்ட் பண்ணி ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை மைண்ட் பண்ணி ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சு இல்லைண்ணா என்கிட்ட இப்போ எல்லாத்தையும் தெரியல எனக்கு. கீழே இருக்கு. நீ கம்முன்ற. நான் வர டக்கு டக்குன்னு கிராஃப்ட் பண்ணும். இது ஒன்று ஸ்னீக்கியாக வந்து கூட அட்டாக் பண்ணுவான். அதுதான். இதுக்கு மேலே எவனுமே நம்மளை அட்டாக் பண்ண முடியாதுடா. வாடா ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான் பாரு. தெரியலடா. அந்த காம்பஸ் மாதிரி கொடுத்தாங்களா அது காமிக்குது. ட்ராக்கிங் காம்பஸ் அந்த சைடில் இந்த சைடில் தான் அவன் தான் அங்கே இருக்கான். அந்த ஒயிட்டு தான் அவன். வெயிட்டின் தான் அவன். அப்படியே டெலஸ்கோப் இருந்தாச்சு பார்க்கலாம். இதை வைப்பலாம். இதை ஆனால் என்கிட்ட பிளாக் செய்யுது. கீழே வந்துருக்கேன். நான் ரிஸ்க் எடுக்க கன்ஃபார்ம் நான் விரும்பலடா. அங்கே தான் இருக்கான். கேம் ஓவர் இன்னும் இருக்கும். பா கொண்டு போங்கண்ணா. நான் அங்கே தான் இருக்கேன். நான் பார்த்துட்டேன். எங்கே? அங்கே இந்த இடத்துல தான் இருந்தான். அப்பயே பேர் காமிச்சிச்சு. கம்பஸ் காற்று எனக்கு காம்பஸ் தப்பாக காமிக்குதுடா. இந்த பக்கம் காமிக்குது. இந்த பக்கம் தான் காமிக்குது. அங்கே தான் இருக்கான். பேர் தெரியுதா? ரெடியாரு அவன் அங்கே தான் இருக்கான். பார்த்துட்டேன். ஏன்டா பகுச்சிருக்காங்க? ஷீல்டும் இல்லை. மோசம் மீனும் அப்போ அடிச்சிட்டான்டா உண்மையாவே. அவன் ஏமிங்னால ப்ரோ பிளேயர். ஏமிங்லாம் ப்ரோ பிளேயர் ப்ரோ. டே நான் கோல்டு கூட கொடுக்குறேன்டா. ஏன் பண்ணுறான்? நான் இன்வென்டோரியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அட்டாக் பண்ணுறான்டா. எப்பட்றா? நம்மக்கிட்ட லாங்குவேஜ் அட்டாக் இருக்கா? நான் வெயிட்டு ஒரு மண்ணும் இல்லை. ஹீலிங்க்கு இப்போ ஏதாச்சும் ஃபுட்டுக்கு இது இருந்தால் கூட நல்லா இருக்கும். ஐடியா இருக்கு. ஓடிக்கிட்டே இரு. பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. எனக்கு அதான் வாட்டர் மெலன் எங்கே இருக்கானா அவன் கன்ஃபார்ம் வச்சுக்குவான். பார்க்குறான். அடிச்சிட்டான். எப்படி அடிக்கிறான் அவன்? வாட்டர் மெலன் அங்கே இருக்கே. டக்குன்னு எடுத்து டக்குன்னு போயிடலாம். ஹாய் ப்ரோ, ஐ வில் டேக் திஸ், டோன்ட் வரி. அதான் ஏதாச்சும் சாப்பிடலாம்டா. ஸ்நாக்ஸ் டைம். ஏதாச்சும் ஹீலிங்கு இது ஏதாச்சும் கழிச்சு நல்ல விஷயம். வரானா பேர் பக்கத்தில் காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியல. ஃபுல்லாக ஹீல் பண்ணிப்போம். அடிக்கிறான்டா. வரானா பக்கத்தில் சார் வச்சுட்டு ரெடியாரு. என்ன சார் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? அவன் வேறு ஃபுல்லாக அயனார் மாதிரி. நான் கோல்டு ஆச்சு. கோல்டுலாம் வேஸ்ட் ஆச்சு. பூட்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். வாடா அப்போ வலிக்கு வலியா
என்ன பண்ணா திடீர்னு டிஸ்பிளே ஆயிட்டான். கேம் விட்டு வெளில போயிருப்பான் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு. இல்லையா அந்த அளவுக்குலாம் பயந்தாங்குழி இல்லையே பார்த்தா. இது இது அது அங்கே இருக்கோண்டா. ஐயோ பார்த்துட்டான். ஜம்ப் 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 திரும்பி தூக்கிட்டே போயிடலாம். இருக்கும். வரான் வரான் பூச்சாண்டி ரயில்வே. டேய் டேய் என்னடா பண்ற? டேய் என்னதுடா மந்திரம் இது? வா கோலே ஏய் தம்பி நான் தான் வின்னு பாரு. டைம் முடிஞ்சிருச்சா? நான் தான் வின்னு இந்த தடவையும். நெக்ஸ்ட் டைம் உனக்கு கொடுக்குறேன் 3 தடவை. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே அதே சேவாசோ உபானி எப்போ அப்படியே போட்டு சொல்லடா. இல்லாட்டி உனக்கு காலியாக பொக்கிட்டு வேண்டாம். நானும் வரேண்ணா. இருடா இது ஒரு மேட்ச்டா. 1 2 3 ஜம்ப் காலி. காலியாவில். வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் பீஸ் சிட்டி. ஸோ உபானி இட் இஸ் மை ஹவுஸ். எப்பயுமே நான் அந்த சர்வருக்குள்ளே வந்தேன்னா இதுதான் ஹவுஸு. எங்கே உங்கள் ஹவுஸை பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ். நானே பில்ட் பண்ண. உனக்கு தெரியாதா? இது என்னோடய ஃப்ரிட்ஜு, இது அவனு, இது என்னதுன்னே தெரில. இது புக் ஷெல்ஃபு. புக்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன், சும்மா டெக்கரேஷனு. என்னடா இது வந்து இது பால்கனியாக பீல் கரணியான்னு தெரில. அடுத்தது வந்து கிராஃப்டிங்க்கு. அதுக்கப்புறம் இது என்ன நான் இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனு நடந்துங்க. ஏன்னா உட்காந்து படிப்பான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷனு. எப்படி கான்க்ரீட் கலரை பார்த்தீங்களா? இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷனு. இது வேறுலாம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், இங்கே உட்காந்து கேம் விளாடுவேன். பிளன்னு. ஓகே லெட்ஸ் டூ தீஸ். வந்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த லைஃப் போட்டுறவனுக்கு பிளாக்ஸ் கிடையாது. டோட்டமாண்டாய் ப்ரோ. அதே சேவாசோ உபானி எப்போ அப்படின்னா இது பொட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதே சேவாசோ உபானி. டேய் ஸ்ப்ரிண்ட் வந்து எப்படி ஒரு மாதிரி ஆகுதுடா. 20%. என்னடா இன்னும் 20% காமிக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ செட்டிங்ஸ் எல்லாம் போகிறானே. கட்டுக்குள்ள போறாரு. நிறைய நேரம் தண்ணியிலே இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? டேமேஜே அடிக்கல. என்னடா என்னடா சொல்லுது? ஸோ அந்த மலைக்கு மேலே ஏறணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. அந்த பேரஷூட் மேலே ஏறணும். இல்லாட்டி அந்த பிஇ நம்ம 32 வருது. இல்லாட்டி நான் வந்து சத்து போயிடுவேன். எஸ்கேப் மாமின்று. ஐயோ இந்த மலைக்கு மேலே ஏறணும். அதுதான் நம்மளோட டார்கெட். லெட்ஸ் டூ தீஸ். ஏழு கைப்பிடாத சீவு எல்லை கைப்பிடாத ஆயு. ஏறிட்டேன். மாசா கல்ல மாசுடா தலை சாறு போட்டுமே பின்ன பேசுடா. இப்போ தாண்டா 20 வந்திருக்கோம். இந்த ஹைட்லேருந்து கீழே வந்து என்னதுன்னு பார்க்கலாமா? நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்து வேஸ்ட்டாக போயிடும். டாப்புக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. போகலாம். ஜம் 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 ஜம். டேய் இங்கேருந்து கிளி என்னன்னாவும் கதை. அப்புறம் டாப்புக்கு போய் பார்த்துக்கலாம். என்ன இது? இதுக்கு மேலே ஏறுது இம்பாசிபிளா? கரெக்டாக தானே?
ஆமாம் இல்லை யார் சொன்னா இதுக்கு மேலே இப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே அதுக்கு மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம் ரெடி திரும்பி அதே மாதிரி ஓ நோ வாங்க ஜம்ப் பண்ணு 3 2 1 ஜம்ப் ஆரம்பிட்டாங்க ஜம்ப் ஓகே நைஸ் குட் ஜாப் ப்ரோ ஓய் 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 டாப்புக்கு வந்துட்டோம் தப்பு பண்ணிட்டோம் கீழே விழுந்துருப்பேன் சரி கீழே இருந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா 3 2 1 ஜம்ப் போயிட்டே இருக்கான் நான் போயிட்டு நான் வழக்கத்துட்டே போய் ஏன் திருப்பி ரீச் பண்ணிட்டான் அந்த இதுக்கு மேலே போயிட்டே இருந்தால் என்ன இருக்கும் டாப்பு பார்த்துலாமா எங்கன்னா விளாடுவோம் தெரியல இன்னும் எவனும் வரல போல நான் மட்டும்தான் இருக்கேன் டாப்புக்கு போனால் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஐ திங்க் ஏதாச்சும் பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்ரா நான் சொல்கிறேன் பொறுமையாக போகணும் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பீட் பண்ணோம்ல வேர்ல்ட் ரெக்கார்டு பாதி பக்கத்துல கூட வரலடா கையில ஒடிக்குது உனக்கு எதுக்குடா கை வலிக்குது நீ என்னடா பண்ண கீழே வச்சுக்கிட்டே இருக்கேன் என் கையை தான் நோண்டிடும் ஆரா பேசுகிறாங்க நான் ஒரு வழி பண்ணி ஆகணும் நான் கூட்டினா நான் கீழே வந்த வாட்டி நான் கொடுக்குறேன் வேர்ல்ட் ரெக்கார்டை பீட் பண்ணுமா இல்லையா நீ கீழே வந்தீங்கன்னா நான் இந்த வச்சுக்கோ போகலாமா எவதி ஓகே அவுட்டு கொடு விட்றேன் டம்மி பிசி இதெல்லாம் கொடுத்து வேஸ்ட் போகலாம் ஆர் பஸ் சாரி சாரி ஆரியாச்சன் சார் சரி போ ஓகே வேறா தக்கலாம் போட்டானா அதே சேவசோ பாரு ஸ்டார்டிங்கில் ஆடாறேன் டம்மி பீஸு நான் கீழே வந்துடுவான் இந்த டைம் கீழே வந்துடுவான் பாரு வார் கீழே வந்துடுவான் வாய் வைக்கிறேன் வாங்க சும்மா விடக்கூடாது கீழே வந்துடுவான் இல்லை அவன் டெஃபினெட்லி கீழே வந்துடுவான் ஃபர்ஸ்ட் மூணுலயே அவன் கீழே வந்துடுவான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மூணுலயே கீழே வந்துடுவான் நான் சொல்லல ஃபர்ஸ்ட் மூணுலயே கீழே வந்துடுவான்னு நான் இவன் ஒரு நடியாக கீழே வந்துடுவான் அவன் கீழே விழுவலையே இன்னும் 5 ஸ்டெப்பு மேலே போனால் கீழே வந்துடுவான் 1 2 3 4 5 இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனான் அவனே அப்படியே சொல்லிக்கிட்டே இரு அதுக்கப்புறம் கிடச்சிட்டு போயிடும் பார் இல்லை டெஃபினெட்லி கீழே வந்துடுவான் கீழே விழுவலையே இதுதான் நீ இது பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் ஐயா பட் வா படா நீ தானே வாய் வச்ச படா நான் வேணா கொடுக்க மாட்டேன் வாய் வச்சுட்டான் ப்ளீஸ் என்னோட ஒரிஜினல் வீடு கம்மிக்கிட்ட அது நான் ரெண்டுக்கு எடுத்து வீடு இப்போ தான் புதுசாக வீடு வாங்கியிருக்கேன் உண்மையாகவே புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் எல்லாத்துக்கும் இதான் அங்கே மாதிரி அங்கே ஒரு ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கு அதுதான் என் வீடு சும்மா சொன்னேன் அது இல்லை இந்த பேத்துலேயே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க என்னன்னு போட்டால் இதுதான் என்னோட வீடு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் சூப்பர் சீக்ரெட்டு அப்படி இங்கே தான் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து இப்படி குச்சி என்ட்ரணும் கேக் ஐ நீட் கேக் இது என் கேக்கு இந்த லெவரை புல் பண்ண ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும் ஆமாம் உண்மையாக சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும் அதான் இதுதான் சீக்ரெட் டோர் சி மாற்றி சொல்லிட்டேன் என்னோடய ஹவுஸ் இன்னும் சுற்றி காமிக்கிற எல்லாத்துக்கும் ஓகே இதுதான் என்ட்ராய்டு இதை வடிச்சுனா
இதை உடச்சிட்டு இந்த சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் யாரையாச்சும் துரோகம் பண்ணணும்னா இதை உடச்சிட்டு இதுக்கு மேலே இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஏறி இதை உடச்சி இதுக்கு மேலே ஜம்ப் பண்ண சொன்னால் கற்றுவாங்க. இதுதான் பனிஷ்மெண்ட் ஏரியா. இதனோட இது இன்னும் காமிக்கணும். ஓ சாரி, எது என்ட்ரன்ஸ் எனக்கே வந்துச்சு. ஏன்னா எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கு? அப்போ இது ரெண்டு கற்ற வீடியோடா மாற்றி, இது ரெண்டு கற்ற வீடு மாற்றி வேற வீட்டுக்கு வந்துட்டேன். இது வேற எவனோ வீடு போல. சாரி. ஏய் மாட்டிக்கிட்டாரு. இல்லை கிராக் மாட்டி போயிட்டான். எங்கண்ணா போன காட்டினாரு ஆரி காரி 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 துப்பி டே வேற என்ட்ரன்ஸ் இல்லடா. இதுக்கு பண்ணு. எம் 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 இது பக்கத்து வீடு. ஐயா தப்பி தப்பி போட்டு நான் வேண்டாம். இது காமிக்கிறேன் என் வீடு. கைஸ் எல்லாத்துக்கும் பாய் கைஸ். பாய் பாய் பாய். இல்லை இதுதான் என்னோட வீடு. இந்த ஈகிள் என்னதுன்னு தெரியல. நான் இதுதான் என் வீடு. சரி, இந்த படிக்கட்டு மேலே ஏரியில் நான் டூர் காமிச்சிடுறேன். இல்லை அதுதான் என்ட்ரன்ஸ் மாற்றி போயிட்டேன், எனக்கே தெரியல. நீங்கள் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக போக சொன்னால இது பொறுமையாக அந்த வேகத்தில் போயிட்டு அப்படியே இதை ஆன் பண்ணால் இதுதான் என்னோட புது வீடு. கேக் எடுத்து வாயில் போட்டு அதே வித்தாங்க. கேக் எடுத்து வாயில் போட்டு இங்கே பார்த்தா மஷ்ரூம் வளர்த்தி வச்சுருக்கேன், அதனால் எஸ்கேப் பண்ணணும், இல்லாட்டி காலி ஆகிடும். அடுத்தது இந்த லெவரை அப்படின்னா சீக்கிரட்டு போயிடுவோம். பைத்தியமே அதே வித்தாங்க. எங்கள் அண்ணன் தெரியும்ண்ணா. வேணா என்ட்ராய்டு இங்கே இருக்கும். அதுக்கு மேலே சப்ஜெக்ட் நான் படிக்க என் வீடு இல்லைடா, இதுதான் என் வீடு மாதிரி சொல்கிறேன். யார் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு ப்ளூ கலரில் ஒரு ரூஃப் இருக்கும். இதுதான் ப்ளூ கலரில் இருக்குது, லைட்டாக்கி ப்ளூ கலரில் இருக்கும். இதுதான் இது எனக்கு அப்படியே சொல்லிட்டா. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து எப்படி என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் நான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி இப்படி போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் பெரிய ஹாலே இருக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு மீட்டிங் போடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸும் நானும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே போகணும்ல. சரி ப்ரோ பக்கி. ஓ கிளாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோடய ஸ்கூலு டியூஷனு அங்கே தான் நடத்துவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படியே கீழே வந்து செத்துடுவோம். அவ்வளோதான். சரி அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. அவனுக்கு கொடுக்க வேணாம், சார்ஜ் கம்மியாக இருக்குது.